இப்போ எங்களுடைய சமூக வழியில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வரலாறுகளை எழுதுறதுக்கு யார் தகுதியானவர்கள், அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அருகதை இருக்குது, இப்படி நிறைய விடயங்கள் அலசப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதையை நான் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கால் சேலம் ராமசாமி முதலியாரை ஊவேசா சந்தித்தார். அப்போது ஊவேசாவிடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்டார், நீங்கள் பழைய தமிழ் நூல்களை எல்லாம் படிச்சிருக்கிறீங்களோண்டு. ஊவேசா ஓம் நான் படிச்சிருக்கிறேன் என்று தான் படித்த புத்தகங்களை பற்றியெல்லாம் அவர் பட்டியலிட்டு சொன்னார். அப்போ 12ஆம் நூற்றாண்டில் வெளியான கம்பராமாயணம் வரையும் தான் படிச்சிருக்கிறத ஊவேசா சேலம் ராமசாமி முதலியார்களுக்கு சொல்லியிருந்தார். அப்போ ராமசாமி முதலியார் ஊவேசாட்ட கேட்டார், நீங்கள் கம்பராமாயணத்துக்கு முதல் வந்த நூல்களை படிச்சிருக்கிறீங்களோன்னு கேட்டபோது அவர் இல்லையே, அந்த நூல்களை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் என்னால் படிக்க முடியலை, என்னென்னா அந்த புத்தகங்கள்லாம் இல்லையே என்று சொல்லி சொல்கிறார். அப்போ தான் சேலம் ராமசாமி முதலியார் கேட்குறார், சீவக சிந்தாமணி, மணிமேகலை போன்ற பழந்தமிழ் நூல்களை நீங்கள் படிக்காட்டி அதுகளை நீங்கள் தேடி படியுங்க என்று சொல்லி ஊவேசாவுக்கு அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொன்னதோடு நிற்காமல் ஊவேசா சீவக சிந்தாமணி நூலை பதிப்பிக்கிறதுக்கும் சேலம் ராமசாமி முதலியார் உதவி இருக்கிறார். பலருடைய உதவியோட ஊவேசா சீவக சிந்தாமணி என்ற அந்த பழந்தமிழ் நூலை பழைய ஓலைச்சுவடிகளை தேடி படித்து அதுக்காக நீண்ட காலத்தை செலவழித்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து படித்து அதை சரிபார்த்து திருத்தங்கள் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக்கி அந்த சுவடிகளில் பல சிதைவிட்டிருந்திருந்தனவை அது எல்லாத்தையும் அந்த தகவல் விடுபட்டிருந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சிறுக சிறுக எல்லாத்தையும் தேடி பிடிச்சு அது எல்லாத்தையும் ஒப்பு நோக்கி சீவக சிந்தாமணி என்ற அந்த நூலை பதிப்பிச்சார் ஊவேசா. இன்றைக்கு பழந்தமிழ் இலக்கியம் என்று படிக்கப்படுற சீவக சிந்தாமணி நூலை பதிப்பித்த ஊவேசாக்கு எதிராக பல விமர்சனங்கள், பல கண்டனங்கள் தொடர்ந்து எழும்பிக் கொண்டு இருந்துச்சு. சமண காவியமான சீவக சிந்தாமணி நூலை நீங்கள் என்னத்துக்கு பதிப்பிச்சிங்கள், இது என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லியெல்லாம் சும்மா கிடந்ததெல்லாம் விமர்சனம் செய்ய தொடங்கிச்சுது. உடனும் ஊவேசா கோபப்பட்டு தனக்கு மேலே வந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பதில் சொல்லி கிட்டத்தட்ட 20 பக்கத்தில் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதிட்டு கொண்டு போய் ராமசாமி முதலியார்கிட்ட கொடுத்துருக்கிறார். என் மீது வந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் எழுதியிருக்கிறேன், இதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு சொல்லுங்க சரியோன்று நான் இதை வெளியில் விட போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த பெரிய கடிதத்தை வாங்கி வாசித்த ராமசாமி முதலியார் அதை தூக்கி அப்படியே கிழித்து குப்பை தொட்டிக்க போட்டுட்டார். ஊவேசாவுக்கு அதிர்ச்சி, நான் எழுதின கடிதத்தை நீங்கள் ஏன் கிழிச்சு போட்ட, நீங்கள் இது நான் அவை எழுதின பதில் இல்லை அல்லவான்னு சொல்லி சொல்ல, அதுக்கு ராமசாமி முதலியார் சொல்கிறார், உன்னுடைய வேலை மறுப்பு சொல்கிறதில்லை, உன்னை ஆத்மார்த்தமாக நீ ஒப்பு கொடுத்து ஒரு வேலையை செய்யும் போது பலர் பாராட்டும் போது சிலர் பொறாமைப்படுவார்கள், பொறாமைப்படுறவ உன்னை குற்றம் சொல்லுவினம், அப்படி உன்னை குற்றம் சொல்கிறவியல், பொறாமைப்படுறவியல், விமர்சிக்கிறவியலுக்கு நீ சொல்லுற பதில் என்ன தெரியுமா என்றதுக்கு அவர் சொன்ன பதில், நீ இப்போ செய்த இதையும் விட அதிக உயரங்களுக்கு நீ போகிறது தான் இதுக்கான பதில், இன்னும் அதிகமாக நீ செய்து காட்டுறதான் சிறப்பான பதில் என்று சொல்லி ஊவேசாவுக்கு ராமசாமி முதலியார் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த கதையை தன்னுடைய ஒரு உரையில் பாரதி பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கதையை இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.